அனைவருக்கும் வணக்கம். குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம இது வரைக்கும் ஸ்ருதிகா பிக் பாஸ்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க என்ன மாதிரியான டாஸ்க் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு படி பாத்தீங்கன்னா 79th டே. ஸோ 78 டேஸ் போயிடுச்சு. ஸோ பட் இன்னும் 20 to 25 டேஸ் தான் இருக்கு பிக் பாஸ் ஃபினாலேக்கு. இதுல யார் ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலன்றத விட்டுட்டு ஸ்ருதிகா நம்ம சவுத் சைட்ல இருந்து போயிருக்காங்க. 75 டேஸ் கிராஸ் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய தாட்ஸ் எப்படின்னா அவங்க கன்னிங்கா இருக்காங்க, பேக் ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கேம்ல அவங்கள தவிர வேற யாருமே கன்னிங்கா இல்லையா, யாருமே பேக் ஸ்டாப் பண்ணலையா அப்படின்றது ஒண்ணு. எல்லா கண்டஸ்டன்ஸுமே கம்பேர் பண்ணி பாருங்க. எந்த இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரிஜினலா அங்க இருந்துட்டு இருக்காங்கன்றது தெரியல. ஒரு நேரம் ஒரு கேரக்டர் ஒருத்தர் வெளியே காட்டிட்டு தான் இருக்காங்க. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, பிக் பாஸ்ன்றதே கேம் ஷோ தான். அந்த கேம் ஷோல போயிட்டு நீங்க என்ன எமோஷன் எதிர்பார்க்குறீங்க? அது ஒரு டெம்பரரியா ஒரு 100 டேஸ்க்கான அதுக்குள்ள வந்து லவ் ட்ராக் ஓடிட்டு இருக்கிற ஒரு பேரோ, பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு இருக்கிறவங்களோ வெளிய வந்து அதே மாதிரி இருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? இத பார்த்து நம்ம எமோஷனல் ஆகி வந்து பேக் ஸ்டாப் பண்றாங்க, அவங்க கன்னிங்கா இருக்காங்க, அவங்க ஓவர் ரூடா இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசுறதே வேஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெயின் ஆகி பிக் பாஸ்குள்ள போய் அதுக்கேத்த மாதிரி நான் ரொம்ப நல்லவா அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம அதை வச்சு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண முடியாதுன்றது என்னோட ஒப்பீனியன். அப்பார்ட் ஃப்ரம் தட், சவுத் சைட்ல இருந்து ஸ்ருதிகா போனதால நம்மளுடைய சப்போர்ட் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரீசன் என்னன்னா, நார்த் சைட் ஃபுல்லா இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸ்ருதிகாக்கு போயிட்டு இருக்கு. இந்தி சேனல்ஸ் எது எடுத்து பாத்தீங்கன்னாலும் ரிலேட்டட் டு பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ஒரே நெகட்டிவ் கமெண்ட்ஸா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து பேக் ஸ்டாபர்னும், அவங்கள வந்து கன்னிங்னும், ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி ஒரு கேங்க்கு உண்மையா இல்லை அப்படின்ற மாதிரி. இந்த கேங் உள்ள இருக்கிற அதே கேங், மேபி அந்த சுக்லி கேங்கா இருக்கட்டும், இங்க கிராந்திவீர் கேங்கா இருக்கட்டும், சாரா, காஷிஷ், ரஜத், இவங்கெல்லாம் இந்த கேங்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இப்படியே வெளியே வந்தா மெயின்டைன் பண்ணுவாங்களா? நமக்கு தெரியாதுல்ல. சோ அத பத்தி நம்ம பேசுறது வேஸ்ட். இண்டிவிஜுவல் கண்டஸ்டண்டா பாத்தீங்கன்னா அவங்க எப்படி பிளே பண்றாங்க, எப்படி கேம் ஆடுறாங்க, இல்ல ஓவரா வந்து நடிக்கிறாங்களா அப்படின்றதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியது. லாஸ்டா வந்து இந்த நாமினேஷன் லிஸ்ட் வரைக்கும் நம்ம பார்த்தோம். எல்லா வீடுமே நாமினேட் ஆக்கப்பட்டது. எதனால? ஸ்ருதிகா கேட்ட ஒரே ஒரு விஷயத்தினால. ஸ்ருதிகா கையில வந்து 1 to 13 ரேங்க் பண்ண சொன்னாங்க. 1 to 13 ஸ்ருதிகா ரேங்க் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் வந்து கிளியரா சொல்லிடுறாரு. என்னன்னா, இதுதான் டாஸ்க், இதுல ரேங்கிங் இருக்கு, யார் பாட்டம் 7 அதுல இருந்து நீங்க கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் நாமினேட் பண்றீங்களோ, யார் ஹையஸ்ட் ஓட்ஸ்ல இருக்காங்களோ அவங்க வந்து மிட் வீக் எவிக்ஷன்ல போயிடுவாங்க வெளியேன்றது. ஓகே, இது வரைக்கும் கிளியர். நெக்ஸ்ட் ஸ்ருதிகா போய் ரேங்க் பண்றாங்க. எல்லாரையுமே ரேங்க் பண்ணி முடிச்சதும் நாமினேஷன் ரூம்குள்ள அந்த ரூம்ல என்ன பண்றாங்க, பிக் பாஸ் திருப்பி கேக்குறாங்க, ஸ்ருதிகா நீங்க வந்து உங்களுடைய டெசிஷனை நீங்க வந்து மாத்திக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஸ்ருதிகா இந்த டெசிஷனுக்கு நான் ஸ்டிக் ஆயிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன, கண்டஸ்டன்ஸ் ஒருத்தரா வந்து நாமினேட் பண்றதுதான். திக்விஜய்க்கு அதிகமான ஓட்ஸ் வந்துருச்சு. இப்போ நாமினேட் பண்ணது யாரு? கண்டஸ்டன்ஸ். ஓகே, அவரு மிட் வீக் எவிக்ஷன்ல வெளியே போக வேண்டிய ஆளுன்னு பிக் பாஸ் சொல்லிடுறாரு. இத சொல்லிட்டு மிட் வீக் எவிக்ஷன்ல அவர் என்ன வார்த்தை விடுறாருன்னா, பிக் பாஸ் இன்னைக்கு யாரு வெளியே போறதா நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களோ, இவரு ஆக்சுவலி மக்களின் ஓட்டிங் ரேங்க் படி டாப் 5க்குள்ள இருக்க வேண்டியவர் அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாரு. இது பிக் பாஸ்க்கு தேவையா? இது கேமா நீங்க வைக்கிறீங்க. உள்ள கண்டஸ்டன்ஸ் அதை சூஸ் பண்றாங்க. வீக்கெண்ட்ல யார் லோயஸ்ட் ரேங்க்ல இருக்காங்களோ அவங்க வெளியே வர போறாங்க. கண்டஸ்டன்ஸ் பண்ணும்போது இதையே அந்த பாயிண்ட் அங்க போய் மென்ஷன் பண்ணணும். ஒண்ணு, ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இது முடிஞ்சதுமே சாஹத் வந்து ரொம்ப பஸ்ட் அவுட் ஆயிடுறாங்க. அது ஃபுல்லாவே வந்து ஸ்ருதிகா மேலதான் காட்டுறாங்க. நீங்க ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத ஆளுங்க எல்லாம் டாப் ரேங்க்ல இருக்காங்க, நீங்க ஏன் அவங்கள சேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லி பிளேம் பண்ணி ஸ்ருதிகாவை தள்ளுறாங்க. எல்லாருமே வந்து ஸ்ருதிகாவை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னாலதான் யாரு, சும், கரண், சாஹத், ஒட்டு மொத்தமா எல்லாம் இவங்க பக்கம் திரும்பிட்டாங்க. அவங்களால ஒண்ணுமே பேச முடியல. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் எப்படி மாத்த முடியும்? திக்விஜய்க்கும் ஸ்ருதிகாவுக்கும் 3 வீக்ஸாவே சரியில்லைன்னு ஸ்ருதிகா சொன்னாங்க. அந்த எவிக்ஷன் நடக்கிற டைம் அன்னைக்கு கூட ஒரு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு ஸ்ருதிகாவுக்கும் திக்விஜய்க்கும். இதுல வந்து இவர் வந்து ஒண்ணு கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு சும் கிட்ட, இவங்களும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்துல வந்து உடனே ஸ்ருதிகா என்ன சொல்றாங்க, ஆமா இவர் எப்படி பண்றாரு தெரியுமா, அந்த மாமியாருங்க எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த போட்டு கொடுக்குற வேலை, அந்த மாதிரி வேலை பண்றாரு இவரு அப்படின்னு சொல்லவே
டக்குன்னு இவரு ஆமா ஆமா உங்க வீட்டுல மாமியார் அப்படிதான் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு நார்மலாவே அவங்க வீட்டு விஷயம் எடுத்தா பிடிக்காது. அந்த மாதிரி அப்போ வந்து அவங்க ஓவரா கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஜென்ரலா பேசிட்டு இருக்கேன் மாமியார் அப்படின்ற விஷயத்த. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, ஏன் மாமியாரை பத்தி பேசுறீங்க, உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது, நீங்க ஜென்ரலா பேசுறதா இருந்தா பேசுங்க அப்படின்றது. ஆல் ஓவர் எல்லார பத்தியுமே அவங்க பேசல, பர்டிகுலரா ஒருத்தரை பிஞ்ச் பண்ணி பேசல. மாமியாருங்க பண்ற வேலை மாதிரி பண்றாரு இந்த திக்விஜய்னு சொன்னாங்க. கிளியரா கேட்டீங்கன்னா தெரியும். ஓகே. ஆனா அவரு சொன்னது உங்க மாமியார் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. அது தப்பு. ஸ்ருதிகா வச்ச கான்வர்சேஷன்ல அந்த வார்த்தை தப்பு அப்படின்னா, இதை விட அதிகமா அங்க யூஸ் பண்றவங்க நிறைய நிறைய பேர் இருக்காங்க. அதையே நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஸ்ருதிகா வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி, த லெஜெண்டரி தேங்காய் சீனிவாசன் அவங்களுடைய பேத்தி. ஆனா அங்க வந்து யாமினி நடுவுல எவிக்ஷன் நடந்த அப்புறம் சொல்றாங்க, அவங்களுக்கு இங்க வந்து ரொம்ப நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசை. அதாவது அவங்க அம்மா வந்து அவங்க வந்து பிக் பாஸ், இந்தி பிக் பாஸ் பார்ப்பாங்களாமா. அதனால இந்தி பிக் பாஸ்க்கு வந்தாங்களாமா. இங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் சைடு வந்து நல்ல ரிச்சாமா. அவங்க அம்மா சைடு ஓகே, ஓகே. அது வேற வேற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அந்த வார்த்தை ஆக்சுவலி யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தை. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணி இது சொல்லிட்டு யாமினி என்ன சொல்றாங்க, இங்க இதுல வர பணம்லாம் அவங்க அம்மாக்கு குடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அவங்களும் பெரிய ஆக்டர் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா இவங்க யாருன்னே தெரியாது. தெரியாதுன்றவங்கள பத்தி நம்ம எப்படி பேசலாம்? ஸோ ஒருத்தர்கிட்டயும் அவங்க பின்னாடி ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்ருதிகா ஒண்ணுமே கிடையாதுன்னு தான் என்னோட டாக். அதே மாதிரி ஸ்ருதிகா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்பிக்கையானவங்களா இல்லைன்னா, சும்மா ஸ்ருதிகா நாமினேட் பண்ணப்பட்ட வீக்ல 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வெளியே வரணும்னும் போது சும்மா உட்காந்துட்டே இருக்காங்க அந்த சீட்ல. இவ வந்து பேசிட்டே இருக்கா, ஸ்ருதிகா நான் பண்ணிக்கிறேன், நீ நீ சேஃப் ஆகு பரவாயில்லன்னு. இல்ல பரவாயில்லன்னு சும்மா உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. டக்குன்னு எழுந்து ஸ்ருதிகா தான் அவங்களுடைய போட்டோ உடைச்சாங்க. இது ஏன் சும்மா பண்ணல? அப்ப யாருமே சும்மா வந்து பேக் ஸ்டாப் பண்றாங்க, ஏமாத்துறாங்கன்னு யாருமே பெருசா டிஸ்கஸ் பண்ணவே இல்லையே. அப்ப ஸ்ருதிகாவை யாருமே அப்ரிஷியேட் பண்ணவே இல்லையே. ஏன் அன்னைக்கு அவங்க போயிருந்தா, அன்னைக்கு சேவ் பண்ணப்பட்டாங்கல்ல. இப்போ ஏன் இந்த மாதிரி டாக்ஸ் வருது? ஏன்னா கிரியேட் பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இங்க இருந்து பார்க்கும்போது ஸ்ருதிகாவை இந்த மாதிரி ஏதோ ஒரு போர்ட்ரே பண்றாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. இத்தனை நாள் எந்த டைம் காட்க்கும் பண்ணாத வேலையை ஏன் இப்ப வந்து பிக் பாஸ் பண்றாரு, குறும்படம் போட்டு காட்டுறாரு, கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்கன்றதெல்லாம் ஏன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு. திக்விஜய் வெளியே போனப்பறம் எல்லாரும் கார்னர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கார்னர் பண்ணி முடிச்சதும் ஸ்ருதிகா ஃபுல்லா டவுன் ஆயிட்டாங்க. அன்னைக்கு எல்லாம் அவங்க சாப்பிடவே இல்லை. அவங்க போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சவங்க தான். சாப்பிடல, நைட்ல இருந்து சாப்பிடல, நல்லா பார்த்துக்கோங்க. நைட்டு சாப்பிடல, மறுநாள் சாப்பிடல, ஃபுல்லாவே சாப்பிடல. மேபி அன்னைக்கு மத்தியானமும் சாயங்காலமும் தான் பிக் பாஸ் ஆரம்பிக்கிறது போல இருக்கு, தெரியல. அடுத்த நாளே எல்லா துணிகளையும் பேக் பண்ணிடுறாங்க. சும்மா வந்து ஏன் இந்த மாதிரி பண்ற எல்லாத்தையும் தூக்கி வெளியே வைக்கிறாங்க. என்னால முடியாது, நான் இங்க இருக்க விரும்பல, போறேன். இதுக்கு முன்னாடி நாள்ல சும்மா ஓவரா அழுது எல்லாம் நாள் நடந்தது, நீ பண்ணிருக்கலாம், நீ சேவ் பண்ணிருக்கலாம், என்ன கூட மாத்தி உள்ள போட்டிருக்கலாம், இப்படி எல்லாம் கேட்கும்போது உன்னை எப்படி நான் போடுவேன், நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க, நான் எப்படி உன்னை போடுவேன்னு கேக்குறாங்க. இது நியாயமான கேள்வி. ஓகேங்களா? இங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலைங்களா? அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் போகும்போது அவங்க அவங்க ஒரு 2 வார்த்தை சொன்னாங்க. எனக்குன்னா கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. என்னால இங்க இருக்க முடியல, ஒரு நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, நான் வெளியே போனா பீஸ்ஃபுல்லா இருப்பேன், என்னால இங்க சுத்தமா இருக்க முடியல, டோட்டலா டவுன் ஆயிட்டேன்றாங்க. பிக் பாஸ் இதுக்குள்ள வெளியே வர முடியாது. அந்த மாதிரி டைம்ல அந்த அந்த இடத்துல அந்த பர்சனோட மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சப்போஸ் ஏதாவது தவறான முடிவு போனா யார் பொறுப்பு? அந்த அளவுக்கு யார் அவங்கள தள்ளுறதாங்க? பிக் பாஸ் பண்றது அது கரெக்டா நான் கேக்குறேன். நாங்க துணி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்புறோம்னாங்க. சல்மான் கான் வராரு. வந்து அப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் கண்டஸ்டன்ஸ்க்கு ஒருத்தருக்கா தாட் வருது. ஷில்பா யாமினி பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிருக்கும், மேபி அப்புறம் மாறி இருக்கலாம் ரேட்டிங் அப்படின்னு சல்மான் கான் சொல்லவே எல்லாம் ஷில்பா பக்கம் திரும்பிட்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்து சொல்லணுமா? ஓட்டிங் பண்ணது கண்டஸ்டன்ஸ், இதுல வந்து பிளேம் பண்ணது கடைசியில ஸ்ருதிகாவை. இவர் வந்து ஸ்ருதிகாவை வந்து கேக்குறாங்க, என்னம்மா நான் உன்னை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு வந்தா இப்படி அழுமுஞ்சியோட நிக்கிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. நான் போறேன், நான் கிளம்புறேன்றாங்க. அதாவது நம்மளா வீக்கெண்ட்ஸ்ல வந்து நீங்க எந்த பிக் பாஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எது எடுத்து பாத்தீங்கன்னாலும் தெரியும், அவங்க எல்லாருமே வந்து வீக்கெண்ட் ஆனா எந்த அளவுக்கு வெல் க்ரூம்டா வந்து உட்காருவாங்க. அன்னைக்கு நீங்க அந்த எபிசோட் பார்த்துக்கணும். சாட்டர்டே எபிசோட் பார்க்கலன்னா ஒரு வாட்டி போய் பாருங்க. அவங்க அப்படியே இருக்கிற ட்ரெஸ்ஸோட வந்து அப்படியே அந்த பரட்ட தலையோட வந்து உட்காந்தாங்க. ஒண்ணுமே க்ரூம் பண்ணிக்கலாம், அவங்க அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க நான் கிளம்புறேன், என்னால முடியல, ப்ளீஸ் என்ன அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சல்மான் சொல்றாரு, அது நடக்காதுமா, அது எப்படிமா,
இப்ப போகணும்னு சொன்னா போக முடியாதுன்னு சொல்லி இதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்கஷன் போகுது. அதாவது யாமினிக்கு போட்டிருந்தீங்கன்னா மேபி ஓட்டிங் ரேட் மாறி இருக்கலாம் அப்படின்னு சல்மான் கான் சொன்ன அப்புறம் எல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆகுது. இன்னொன்னு, இந்த எபிசோட் முடிஞ்சு அடுத்த எபிசோட் வரதுக்குள்ள, அதாவது லாஸ்டா கொஞ்சம் ஒரு பிட்டு வந்து நாளைக்குன்னு சொல்லி போடுவாங்க இல்லையா, அது போட்டு காட்டுறதுமே உடனே நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. என்னன்னா, அடுத்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் வெளியே இருந்து 2 பேர் வராங்க. அதாவது நமக்கு இங்க எப்படி குக் வித் கோமாளியோ அந்த மாதிரி பிரைஸ் வாங்கினவங்க, பெஸ்ட் கோமாளின்றவங்க அங்க ஒருத்தவங்க, அவங்க பிளஸ் ஃபெமிலியர் காமெடி பண்றவங்க பாரதி அப்படின்னு அவங்களும் வந்திருந்தாங்க. இவங்க 2 பேரும் உள்ள வராங்க, இவங்க கூட செலிப்ரேஷன் நடக்குது. அதுல வந்து ஸ்ருதிகா சிரிச்சுட்டே உட்காந்து இருக்கிற மாதிரியும். சோ இதுக்கு வந்து உடனே கமெண்ட்ஸ் பாத்தீங்களா, இப்பதான் நடந்தது, அதுக்குள்ள வந்து எப்படி மாறிட்டாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். யாரெல்லாம் பிக் பாஸ் ஃபாலோ பண்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஷோ நடந்து முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஷோ நடக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் 1 or 2 hours 3 hours கூட டைம் எடுக்கலாம். யாரை ஹோஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கே கேப் தேவைப்படும். இந்த கேப்ல சும் கூட, கரண் கூட, ஷில்பா கூட இவங்க எப்படி மர்ஜ் ஆனாங்க, என்ன பேசிட்டாங்கன்றத நமக்கு போட மாட்டாங்க வீக்கெண்ட்ல. ஓகே, சோ இதுக்குள்ள பேசி முடிச்சு தீர்த்து சமாதானம் ஆயிருப்பாங்க. அதனால அவங்க மேபி சிரிச்சுட்டு திருப்பி நார்மலா வந்திருக்கலாம். அப்பயும் ரொம்ப நல்லா இல்ல, அதே ட்ரெஸ்ஸோட அதே மாதிரிதான் இருக்காங்க. ஜஸ்ட் கொஞ்சம் ஏர் மட்டும் செட் பண்ணிக்கிட்டாங்க, வந்து திருப்பி வைப்பாங்க. கொஞ்சம் சிரிச்ச முகமா இருந்தாங்க. இது சில பேருக்கு பிடிக்கல. உடனே வந்து ஆமா அதுக்குள்ள எப்படி மூஞ்சி மாறி போச்சு, எல்லாம் நடிக்கிறாங்க. இப்போ ஏன் நம்ம வீட்டுல ஒருத்தவங்க சோகமா இருக்காங்கன்னா நம்ம போய் பேச மாட்டோமா, ஏமா சோகமா இருக்க, ஏமா இந்த மாதிரி இருக்க அப்படின்னுட்டு அவங்கள வந்து தேத்த மாட்டோமா, நார்மல் ஆக்க மாட்டோமா, அதையும் சொல்லி சொல்லி காட்டிட்டு இருப்போமா? மாறுறது தப்பு இல்லைங்க. உடனே அதுக்கு இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஐயோ அவங்க நடிக்கிறாங்க, அதுக்கு ஒரு லைவ் போட்டுட்டு ஒரு பெரிய ஷோவே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். எத்தனை பேர் அவினாஷோட ஆக்டிவிட்டிஸ் கவனிச்சீங்க? எத்தனை சாரா அவங்க கவனிச்சீங்க? சாத்தோடது எத்தனை பேர் கவனிச்சீங்க? ஈஷாது எத்தனை பேர் கவனிச்சீங்க? எல்லாருமே ஒண்ணு அவினாஷ் வந்து யாரையாவது கார்னர் பண்றாரு, இல்ல யாரையாவது வந்து கொஸ்டின் பண்றாரு, நம்ம கூட ஈஷா சேர்ந்துப்பாங்க. கவனிச்சிங்களா இல்லையா? சைலண்டா இருப்பாங்க. லைட்டா ஏதாவது ஒரு வார்த்தை வருமான்னு எதிர்பார்த்து டக்குன்னு ஈஷா உள்ள வருவாங்க. அடுத்து சாரா விஷயத்த பாத்தீங்கன்னா, சாரா வந்து ரொம்ப எமோஷனல் டைப். அவங்க சண்டை போடும்போது கவனிச்சீங்கன்னா தெரியும், அவ்வளோ வார்த்தைங்க வெளியே வரும். ஓகே, 2வது சாஹத். அடுத்து சாஹத் வந்து சாஃப்டா இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்களோட இருப்பாங்க, பிடிச்சவங்களோட பேசுறாங்க, அவ்வளவுதான். பிடிச்சவங்க வெளியே போயிட்டாங்கன்னா ஏன் போனாங்கன்னு கேக்குறாங்க. இது கேம் ஷோன்றது அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். கப்பு ஒருத்தர் தான் ஜெயிக்க போறாரு, யாரும் ஷேர் பண்ணிட்டு போறது கிடையாது. சோ கேம் ஆடுறதுல என்ன தப்பு? அதுக்காக மாரல்ஸ் விட்டுட்டு போய் விளையாடுங்க அப்படின்றது கிடையாது. திருப்பியும் சொல்றேன், நான் ஸ்ருத்திகாவை ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு வரல. ஆனா ஸ்ருத்திகா சவுத் சைட்ல இருந்து போனாங்க, ஒன் திங். நம்ம சைட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். 2வது, நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தரோ நம்ம தெருவுல இருந்து ஒருத்தரோ இந்த மாதிரி ஷோக்கு போனா சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அவரோட கேரக்டர் அதெல்லாம் நெக்ஸ்ட் பண்ணுவோமா மாட்டோம்? பண்ணுவோம். நம்ம ஆள் வரணும்டா, யோசிப்போம்ல, அவ்வளவுதான் விஷயம். அடுத்து கம்பேரிங் டு அதர் பர்சன், ஸ்ருத்திகா கன்னிங்கான்னு பாருங்க. இப்ப இந்த இது ஏன் இவ்வளவு டிஸ்கஸ் பண்றோம்னா, நார்த் சைட் ஃபுல்லாவே இப்போ ஓட்டிங் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம சவுத் சைட் நம்ம ஏத்தி தான் ஆகணும். அப்பதான் ஸ்ருத்திகா அங்க ஜெயிக்க முடியும், ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா. அது நம்மளுடைய ஒப்பீனியன் தான், யாரையுமே இங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஸ்ருத்திகாவோட ஆக்டிவிட்டிஸ், நான் பேசுறதை வச்சு உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.